அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விவாகரத்துடைய விஷயத்தில் அவ்வளவு கரிசனையோடு நடந்து கொள்கிறான். ஏனென்று கேட்டால், நமக்கு தெரியும், இன்றைக்கு ஆய்வு ரீதியாக ஆய்வு அறிக்கை என்ன சொல்கிறது அப்படி என்றால், இந்த விவாகரத்துக்கு பின்னால் 3 வர்க்கம் 3 பேருக்கு பாதிப்புகிறது. யாருக்கெல்லாம் பாதிப்புகிறது? கணவன், மனைவி, பிள்ளைகள். ஆய்வு மூலமா நிரூபிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த 2 பேர் ஆண் பெண்ணை தாண்டி அதிகமான பாதிப்பு யாருக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தர் திருமணம் முடிப்பதற்கு முன்னால நிறைய யோசிக்கலாம், நிறைய முடிவெடுக்கலாம். திருமணம் முடிச்ச பின்னால, ஒப்பந்தத்துக்கு பின்னால் உடனே நினைச்ச உடனே பிரிஞ்சு போகலாம்னு கேட்டா ஒரு காலம் போக முடியாது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே ஒருத்தர், ஒரு முஹம்மத், ஒரு ஃபாத்திமா பிரிஞ்சா போய்க்கலாம், பிரிஞ்சா நமக்கு என்னன்னு போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையோடு சொல்லி காட்டி இருக்கிறார். சட்ட திட்டங்கள், ஒழுக்க விழுமியங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு காலம், எந்த அளவுக்கு மனிதர்களுடைய மனோநூலை மாறிவிட்டது அப்படின்னு கேட்டா, நம்முடைய வகுப்புக்கார ஒரு தோழர் போனவரை வகுப்புக்கார தோழர் ஞாபகப்படுத்தினாரு. அவருக்கு, அதாவது அவர் ஒரு சம்பவம் சொன்னாரு. அவருடைய ஃப்ரெண்டு வந்து மனைவிக்கு ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு. அந்த மனைவியுமே டீச்சர், அவரும் ஒரு ஆசிரியர். ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு. கடைசியில் என்னன்னு கேட்டா, ஒரு அடி தலாக்ல போய் முடிஞ்சிருக்கிறது. ஒரு அடி மூலமா தலாக் பண்ணணுமா இருந்தா இன்னைக்கு குடும்பங்கள் ஈக்குமா? கண்டிப்பாக நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகணும். ஆனால் இது அவர் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான வரலாறு. அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன அப்படின்ட்டு இங்க வரக்கூடிய உமர் பாய் சொன்னாரு. ரைட்டா? இப்படி ஏராளமான காலம் அப்படி மாறிட்டு, அப்ப இதன் மூலமாக பாதிப்புகள், விளைவுகள் யாருக்குன்னு கேட்டா குழந்தைகளுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குது. எந்த அளவுக்கு வரையறை பண்றாங்கன்னு கேட்டா, குழந்தை ஒன்னாவது நஃப்சியன், அது உளவியல் ரீதியாக குழந்தை பாதிக்கப்படுகிறது. அடுத்தது சுலூக்கியன், பண்பாடு ரீதியாக பாதிக்கப்படுகிறது. இஜ்திமாயியன், சமூகவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறது. தலீமியன், கல்வி ரீதியாக பாதிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பல காரணங்கள் இருக்கிறது. சில பிள்ளைகள் எல்லா கல்வி ரீதியாக பாதிக்கப்படுவார்கள், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், ஒழுக்க ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். சில பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு பகுதி, ஒரு பிள்ளைக்கு ஒழுக்கம் மட்டும் போனால் கல்வி இருந்து என்ன பயன் இருக்கும்? எவ்வளவு செல்வத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைக்கு சமூகவியல் சார்ந்து எந்த விதமான பண்பாடும் ஒழுக்கமும் இல்லாவிட்டால், அப்ப இத விளைவுகள் எல்லாம் எங்க நடக்கும்னு கேட்டா என்னது?